ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதம் 39வது நாள் பாராயணம். சித்தன் நாமதாரகரிடம் சீடனே குரு தொடர்ந்து கூறுவாராயினார். அரசன் பத்ரசேனன் பராசரரின் பாதங்களில் விழுந்து அந்த இரு சிறுவர்களின் முந்தைய பிறவி பற்றிய சரித்திரத்தை கூறியதற்காக நன்றி கூறினான். பராசரிடம் அரசன், முனி சிரேஷ்டரே, நீங்கள் எங்களது குழந்தைகள். முற்பிறவியில் ருத்ராட்சம் கழுத்தில் அணிந்து கொண்டு இருந்ததால் அளவற்ற புண்ணியம் பெற்றதாக கூறினீர்கள். நீங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் அறிவர். ஞானி எனது மகனின் எதிர்காலம் பற்றிய தாங்கள் கூறியருள வேண்டும் என்றான். முனிவரும், அரசனே, நான் கூறப்போவதை கேட்டால் நீ துன்பத்திலும் ஏமாற்றத்திலும் மூழ்கி விடுவாய். கவனமாக நான் சொல்வதை கேள். இன்னும் 12 நாட்களில் தனது 12வது பிறந்த நாளில் உன் மகன் மரணத்தை தழுவுவான் என்றார். இதை கேட்ட அரசன் அதிர்ச்சியினால் மயக்கமுற்றான். அவனுக்கு நினைவு திரும்பிய போது முனிவரின் பாதங்களில் விழுந்து, மகாமுனியே, நீங்களே என்னை காப்பாற்ற வல்லவர். என் மகனை காப்பாற்ற ஏதேனும் ஒரு வழியை நீங்கள் கூறி அருள வேண்டும். நான் உங்களை பணிகிறேன். உங்களிடம் கூப்பிய கரங்களுடன் முறையிடுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி புரியுங்கள் என்று கூறி அரசனும் அரசனது மனைவியும் பராசரரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். பின்னர் பராசரர் அவர்களை சமாதானப்படுத்தி, அரசனே, நீ பரமேஸ்வரனை புகழடைய வேண்டும். அவர் உலகிற்கும் தலைவர். உன்னுடைய பயத்தை மறந்துவிடு. சிவபெருமானை வழிபடு. இதுவே மரணத்தை தவிர்க்கும் உபாயமாகும். 3 உலகங்களுக்கும் தலையாய தெய்வம் அவரே. அவர் களங்கமில்லாத சச்சிதானந்த மூர்த்தி. பிரம்மா உபனிஷதங்களை படைத்தால் இந்த உபனிஷதங்களின் சாரம் ருத்ராயத்தில் அடங்கியுள்ளது. ஈஸ்வரன் ருத்ராயத்தை பிரம்மாவிற்கு தந்தார். பிரம்மா இதை அத்திரி, மரிசி முதலான மகரிஷிகளுக்கு கொடுத்தார். இந்த ரிஷிகள் அந்த ருத்ராய மந்திரத்தை தங்கள் சீடர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உபதேசித்தனர். இவ்வாறாக ருத்ர பாராயணம் உலகெங்கும் பரவியது. இதனை விட உயர்ந்த மந்திரம் வேறொன்றும் இல்லை. ருத்ர பாராயணத்தால் ஒருவன் எல்லா பாபங்களிலும் விடுபடுகிறான். தர்மமும் அதர்மமும் பிரம்மனால் படைக்கப்பட்டது. தர்மத்தை பின்பற்ற